முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகளில் இடையே காரணம் காட்டி விளையாட அனுமதி மறுப்பதாக மாணவ மாணவிகளின் பெற்றோர் வேதனை தெரிவித்துள்ளனர். சேலத்தில் 16 இடங்களில் முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகள் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த போட்டிகளில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான மாணவ மாணவிகளுக்காக பல்வேறு வகையான போட்டிகள் நடத்தப்படுகின்றன. இதில் வயது திறமைகளின் அடிப்படையில் வீரர்கள் தேர்வு செய்யப்படாததால் நூற்றுக்கணக்கான மாணவ மாணவிகள் போட்டியில் பங்கேற்கும் வாய்ப்பை இழந்துள்ளனர். விளையாட்டில் அரசியல் தலையீடுகளால் மாணவர்களின் வாய்ப்பு பறிபோய்விட்டதாக பெற்றோர் குற்றம் சாட்டியுள்ளனர். மாணவ மாணவிகள் நலனில் அக்கறை கொண்டு காலை உணவு திட்டத்தை தொடங்கியுள்ள முதலமைச்சர் தற்போது ஏழை மாணவர்கள் புறக்கணிக்கப்படுவதை கண்டு கொள்ளாதது ஏன் எனவும் கேள்வி எழுப்பியுள்ளனர். மேலும் ஏழை எளிய மாணவர்கள் பங்கேற்கும் வகையில் ஏற்கனவே உள்ள போட்டிகளை ரத்து செய்துவிட்டு புதிய போட்டிகளை நடத்த வேண்டும் எனவும் பெற்றோர் கோரிக்கை விடுத்துள்ளனர். சிலம்பத்துக்கு வயசும் வெயிட்டும் தேவையில்லை சார். எல்லா ஸ்டூடெண்ட்டும் விளையாடலாம் சார். ஆனால் இவங்க 45 கிலோ இருந்தால் மட்டும்தான் விளையாட முடியும் அப்படின்னு சொல்றாங்க சார். பேரண்ட்ஸ் அப்புறம் நாங்கள் மாஸ்டரா என்ன சார் பண்ண முடியும்? போன வருஷம் விளையாண்டு வின் பண்ண பசங்க கூட இந்த வருஷம் கலந்துக்க கூடாதுன்னா அது என்ன சார்? போன வருஷம் எல்லாம் ஆடினேன், இந்த வருஷம் என்னால ஆட முடியாதுங்கிறாங்க. போன வருஷமா ஆடினா அதுக்கு முன்னாடி வருஷம் எல்லா வருஷமும் ஆடிட்டு இருக்கேன். இந்த வருஷம் மட்டும் இந்த வெயிட் போட்டு இப்ப ஆடக்கூடாதுங்கிறாங்க. 35 கிலோ தான் நான் போன வருஷமும் இருந்தேன். அப்ப மட்டும் எப்படி நான் ஆடி இருப்பேன்? அப்ப விட்டாங்க, இப்ப விட மாட்டாங்களா? கேட்டா இந்த வருஷம் அந்த இது போட்டாங்க அப்படிங்கிறாங்க. சில பேர் வெயிட் கம்மியா இருக்காங்க. இப்ப அவங்கள விளையாடக்கூடாதுன்னா என்ன நியாயம்? அது கொஞ்சம் வருஷத்துலயே வெயிட் ஏத்தணும்னா அப்ப பாதாம் பிஸ்தாலும் சாப்பிடணும். இப்ப ஏழை மாணவர்கள் அதுக்கு என்ன பண்ணுவாங்க? காலை உணவு திட்டம் கூட கொடுக்குறாங்க. ஏன் சிலம்பத்துக்குன்னு தனியா அதெல்லாம் ஒதுக்க மாட்டேங்கிறாங்க? அது ஏன்? கடந்த 2 வருஷமா நான் ஸ்டேட் போயிருக்கேன். போன வருஷமும் போனேன், அதுக்கு முந்தின வருஷமும் நான் ஸ்டேட் போயிருக்கேன். இந்த வருஷம் நான் ஜோனல் ஜெயிச்சு டிஸ்ட்ரிக்ட் போய் விளையாண்டேன். என்னால் ஜெயிக்க முடியல. சரி, சிஎம் டிராஃபில நம்மளால முடிஞ்சது பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இங்கே வந்தோம். ஆனால் இந்த வருஷம் விளையாட முடியல. ஏன்னு பார்த்தா இங்கே வெயிட் கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. எங்களால் எப்படி ஒரு வருஷத்தில் 10 கிலோ ஏற்ற முடியாது. நான் 37 தான் இருக்கேன். நான் கூலி வேலைக்கு தான் சார் போகிறேன். என்ன வேலை கிடைக்குதோ அந்த வேலைக்கு தான் போய் நான் உட்கார வீடு கூட கிடையாது. எனக்கு வாடகை வீட்டில் தான் நான் இருக்கிறேன். எங்க கோச் பீஸ் கூட வாங்காம என் பையனுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. போன வாட்டி கூட தொலசம்பட்டியில கவர்மெண்ட் மேட்ச்ல ஃபர்ஸ்ட் வந்தோம். வெள்ளிக்கிழமை ஆனதுல 3rd பிரைஸ் வந்திருக்கான். இப்ப சிஎம்எஸ்சிக்கு நாங்க வந்தோம். அப்புறம் ஏங்க சார் விளையாட கூடாதுங்கிறாங்க? இவன் என் பையன் போன வருஷம் மாவட்டத்துல 2ஆம் இடம் வாங்கினான். இப்ப தகுதி இல்லைங்கிறாங்க. இவன் 8 வருஷமா சிலம்ப விளையாட்டு போட்டி கலந்துக்கிறான். எல்லா போட்டியும் நல்லா விளையாடுவான். ஆனா இன்னைக்கு தகுதி இல்லைன்னு சொல்றாங்க. இப்ப வெயிட் ஆகிற மட்டும்தான் விளையாடணும்னா அந்த கலையை அழிஞ்சு போயிடும். இது நாங்க என்ன கோரிக்கை வைக்கிறோம்னா தமிழ்நாடு முதலமைச்சருக்கு சிலம்பம் தெரிஞ்ச எல்லா பள்ளி மாணவர்கள் எல்லாமே விளையாட வைக்கணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சு கேட்டுக்கிறோம்.